உலகெங்கும் பறந்து வாழும் நம் தமிழ் உறவுகளே வணக்கம். பிரித்தானிய தமிழர் பேரவையின் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்று மூன்றாவது தொடராக பிரித்தானிய பேரவையின் செயலாற்று உறுப்பினர் ராஜ்குமார் அவர்கள் எங்களுக்கு விளக்கங்கள் தந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் பிரித்தானிய பேரவையின் இன்றைய பங்களிப்பு தொடர்பாகவும் இந்தியாவின் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளின் பங்களிப்பு தொடர்பாகவும் இனி மண்ணில் நடக்கும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் தொடர்பாகவும் கேட்டறிந்தோம். இன்று அவரிடம் நாங்கள் கேட்கப் போவது தென்னாப்பிரிக்காவின் முன்னெடுப்பில் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு முயற்சியை மேற்கொள்ளும் செயல் திட்டத்தோடு ஸ்ரீலங்கா அரசும் TNA அணியினரும் தமிழ் டயஸ்போராவும் பிப்ரவரி பிற்பகுதியில் தென்னாப்பிரிக்காவில் ஒன்று கூட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். மார்ச் மாதம் ஜெனீவா ஐநா மனித உரிமை மாமன்றம் கூடுவதற்கு முன்னதாக இந்த தென்னாப்பிரிக்க மாநாடு கூட்டம் கூடப்படுவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? அவர்கள் முன்வைக்கும் வித்தியாசமான தீர்மானங்கள் ஒரு திசை திருப்பலை ஐநாவில் ஏற்படுத்தாதா? ஐநா கூட்ட ஆய்வுகளை சக்தி இழக்கச் செய்யாதா? இவை தமிழ் மக்களிடையே ஒரு கவலையை தோற்றுவித்திருக்கின்றன. இதன் பின்னணி என்ன? இது பற்றிய BTFின் கருத்து என்ன? மறைக்காமல் கூறுங்கள். இதன் பின்னணி முக்கியமாக பார்த்தால் இன்று உலகத்தில் 2 ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது எமது தமிழர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு. ஒன்று அந்த ரைட் பேஸ்ட் அப்ரோச் என்று சொல்வார்கள், ஜஸ்டிஸ் அண்ட் அக்கவுண்டபிலிட்டி. முதலாவதாக அந்த போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இன அழிப்புக்கு எதிரான குற்றங்களுக்கான ஒரு அக்கவுண்டபிலிட்டி என்ற விடயத்தை மையப்படுத்திய ரெக்கன்சிலியேஷன் என்ற விடயமும், இன்னொரு ரெக்கன்சிலியேஷன் அதாவது டெவலப்மெண்ட் பேஸ்ட் ரெக்கன்சிலியேஷன், அதாவது forget and move on என்று சொல்வார்கள். நமக்கு நடந்தவற்றை மறந்துவிட்டு அதாவது அடிப்படை தேவைகள் மற்றும் அந்த டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ஊடாக மக்களுக்கு இடையே, இனங்களுக்கு இடையான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒன்றாக கூடி வாழக்கூடிய ஒரு ஏது நிலையை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு பகுதியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் எங்களுக்கு மிகவும் தெளிவாக தெரிகிறது அந்த முதலாவது இன அழிப்புக்கு எதிரான, மனித குலத்துக்கு எதிரான நடந்த இந்த அழிவுகளுக்கு எதிரான ஒரு சரியான விசாரணையை ஏற்படுத்தி இனி இது நடக்கக்கூடாது, ஷுட் நாட் பி ரிப்பீட்டட் என்று சொல்வார்கள். அதாவது ஹோலிகோஸ்ட்ல இருந்து சொல்லிக்கொண்டு அப்படியான ஒரு அணுகுமுறை தான் தொடர்ச்சியான நீண்டகால சமாதானத்துக்கு வழிவகுப்பும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் செயற்பட்டு கொண்டிருக்கும் போது இன்று அழுத்தங்கள் மிகவும் ஒரு பாரிய நிலையில் ஐநாவின் அழுத்தங்கள், அதாவது ஐநாவுக்கு உள்ளே இருக்கும் ஐநாவின் அழுத்தங்கள் மற்றும் உலக நாடுகளில் இருக்கும் அழுத்தங்கள், இந்தியாவில் இருக்கும் அழுத்தங்களூடாக மனித உரிமை கழகம் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதே வேளையில் இந்த அவசரப்பட்ட இப்படியான ஒரு முயற்சியை தென்னாப்பிரிக்கா ஏன் எடுக்கிற என்ற பின்புலத்தை நீங்கள் நோக்குமுகமாக இருந்தால் 2012ஆம் ஆண்டு ஐநாவின் அந்த தீர்மானத்தில் தென்னாப்பிரிக்கா ஆதரவளிக்கவில்லை. அவர் மிக தெளிவாக அவர்கள் அதற்கான அனுசரணையை கூட வழங்கவில்லை. அவர்கள் பின்னடித்தது யாவரும் அறிந்ததை. அப்போ உங்களுக்கு இந்த அவர்களது நிகழ்ச்சி திட்டத்தில் அந்த 2வது முறை, அதாவது டெவலப்மெண்ட் பேஸ்ட் அப்ரோச், forget and move on என்ற அப்ரோச்சை தான் அவர்கள் எடுக்கிறார்கள் என்று தெரிகிறது. இப்போ இந்த அடிப்படையில் மார்ச் மாதம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கும் வேளையில் ஏன் நாங்கள் அவசரப்பட்டு இந்த இப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது எங்களுக்கு கிடைக்கும், அதாவது எங்கள் தரப்புக்கு கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழர் தரப்புடனும், அதாவது புலம்பெயர் தமிழர் தரப்புடனும், தாயகத்தில் இருக்கும் தமிழர் தரப்புடனும் சர்வதேச ஒரு நாடும் இணைந்து ஒரு தீர்வு திட்டத்தை பற்றி விவாதித்து கொண்டிருக்கும் அல்லது ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு காலகட்டத்தில் இன அழிப்பு தொடர்பாகவோ அல்லது போர்க்குற்றங்கள் தொடர்பாகவோ அல்லது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாகவோ நாங்கள் ஐநாவில் பேசினால் அந்த பேச்சுவார்த்தைக்கு பங்கம் வந்துவிடும் அல்ல இடையூறு வந்துவிடும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த முதலாவது அப்ரோச் பின்னுக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் பலதும் இருக்கிறது. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீர்களானால் இலங்கை அரசாங்கம் அடக்குமுறையில் வைத்துக்கொண்டு தமிழ் மக்களை, ஈழத்தமிழர்களை, ஈழப்பிரதேசம், அதாவது ஈழத்தாயக பிரதேசம் முழுவதும் அடக்குமுறையில் வைத்துக்கொண்டு, ஆனால் நாங்கள் forget and move on என்ற ஒரு அப்ரோச்சில் என்று ஒரு அரசியல் தீர்வை பற்றி பேசிக்கொண்டு அதை ஒரு மழுங்கடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவா நாங்கள் மிக தெளிவாக பார்க்கின்றோம். அந்த செயற்பாட்டில் புலம்பெயர் மக்களோ அல்லது தாயக அரசியல் கட்சிகளோ ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் அப்படியான விடயங்களை மிக உன்னிப்பாக அவதானித்து தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் கூற விரும்புகிறேன். நீங்கள்
புலம்பெயர் நாடுகளில் உள்ள அமைப்புகளோ சரி, தாயகத்தில் உள்ள அமைப்புகளோ சரி, நிதானமாக செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறீர்கள். சரி, இப்பொழுது நடந்ததை மறந்துவிட்டு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து வாழ வழிகளை செய்வோம் என்ற அந்த நோக்கம், தென்னாப்பிரிக்க இந்த அமைப்பு, இந்த சந்திப்பின் நோக்கம், அது எவ்வளவு தூரத்துக்கு நன்மையை ஏற்படுத்தும் என்று, ஒரு பலனை ஏற்படுத்தும் என்று நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கவில்லையா நாங்கள்? ஏனென்றால் மண்ணிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வடகிழக்கு மாகாணங்களின் ஆட்சி நிர்வாகம் இராணுவமயப்படுத்தப்பட்ட நிலையிலும், இனி சிங்களமயமாக்கப்படுதல் அங்கே முழுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் அவற்றுக்கு ஒரு தீர்வை காணாமல், நாங்கள் தமிழ் மக்களுடைய தீர்வை ஒரு பக்கத்தில் விடுவோம், அவர்கள் நல்லிணக்கம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்கிறவர்கள் கூட இவற்றுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியாமல், அவற்றை முதலில் இல்லாமலாக்க செய்யாமல், அதாவது மக்கள் சுயமாக வாழ்வதற்கான சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தாமல் இராணுவ மயப்படுத்தல் வைத்துக்கொண்டு அந்த சூழலுக்குள்ளேயே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றால், இது எப்படி அங்கே உள்ள டிஎன்ஏயும் சரி அல்லது வெளியிலே எவராவது தமிழ் மக்களை தாங்கள் பிரதிநிதித்துவம் செய்வதாக கூறிக்கொண்டாலும் சரி, அதை மக்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் அவர்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வரலாம் என்று அனுமானிக்கிறீர்கள்? ஈழத்தமிழர் போராட்ட வரலாறை பொறுத்த மட்டில் இக்காலம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் ஜனநாயகமாக செயற்படும் அமைப்புகள் பல உருவாகியுள்ளன. உள்ள இந்த காலகட்டத்தில் எந்த விடயமானாலும் அது வெளிப்படையாக விவாதிக்கப்பட வேண்டும் என்பதை பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய ஒரு அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் இங்கே நீங்கள் கூறுவது மிகவும் சரியாக இருக்கிறது. ஏதோ ஒரு தீர்வை எடுத்துவிட வேண்டும் என்று சிலர் ஓடுவது, அதாவது அவர்களுக்கு ஆதங்கங்களும் இருக்கின்றன. இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறது, நாங்கள் ஏதோ ஒன்றை போய் எடுத்து விட வேண்டும், எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று. ஆனால் நாங்கள் செயற்திட்டங்களை பார்க்க வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கிறது, ஆம். ஆனால் இன்று எமது மக்களுக்கும் எமது மாணவர்களுக்கும் எமது அரசியல் பிரதிநிதிகளுக்கும், அதாவது ஜனநாயக அரசியல் பிரதிநிதிகளுக்கும் ஏற்படும் அந்த அடக்குமுறைகளையோ அவர்களுக்கு ஏற்படும் அந்த அவலங்களை தீர்ப்பதற்கோ அதை நிறுத்துவதற்கோ உலக நாடுகள் ஒன்றாலும் முடியவில்லை. அவர்களால் அதை நிறுத்த முடியவில்லை. இது அடிப்படை உரிமைகள். அப்ப இந்த அடிப்படை உரிமைகள் என்ற விடயத்திலேயே அவரால் அழுத்தம் பிரயோகிக்கப்பட முடியாத நேரத்தில் ஒரு தூர நோக்கம் கொண்ட எமது அரசியல் தீர்வை பற்றி எப்படி அவர்களால் அழுத்தம் கொடுக்க முடியும் என்பதுதான் எமது கேள்வியாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பெர்லினில் அப்படி ஒரு கூட்டம் நடைபெற்றதாக கேள்விப்பட்டோம், அறிந்தோம். இதிலே சில அமைப்புகள் பங்கு பெற்றன, சில அமைப்புகள் என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்பதற்கும் போயிருக்கிறார்கள். ஏனென்றால் அதுவும் ஒரு நல்ல விடயம்தான். ஏனென்று சொன்னால் தமிழர் தலைவிதியை நிர்ணயிக்க போகும் விடயங்கள் ஒளிவு மறைவுடன் நடைபெறக்கூடாது. அது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிவித்து நடைபெற வேண்டும் என்பதே எமது ஆதங்கம். கட்டாயமாக அப்படித்தான் நடைபெற வேண்டும். அதாவது எங்கேயும் ஒரு டிரான்ஸ்பேரன்சி, பளிங்குத்தன்மை அங்கே வேணும். அந்த பளிங்குத்தன்மை இல்லாமல் இந்த காரியத்தை நடத்த முடியாது. இப்பொழுது எங்களுடைய மக்களிடையே சில கருத்துக்கள் இருக்கின்றன. முன்பு நாங்கள் சாத்விய போராட்டம் நடத்தினோம், அதன் பின்னர் ஆயுத போராட்டம் நடத்தினோம், பிறகு சாத்விய போராட்டம் நடத்துகிறோம் என்று, இது திரும்பவும் பழைய நிலைக்கு போகிறோம் என்று. அப்படி இல்லை. இப்பொழுது நாங்கள் நடத்துவது ஒரு ராஜதந்திர போராட்டம், ஒரு அனைத்துலக மட்டத்திலான ராஜதந்திர போராட்டம். இது உள்நாட்டு விளையாட்டு அல்ல, இது வெளியரங்கில் நடக்கும் விளையாட்டு. ஏனென்றால் வெளியரங்கில் நடக்கும் ஒரு போராட்டம். வெளியிலே மக்கள் வந்ததன் பின்னர் எங்களுடைய பலம் ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் நாங்கள் ராஜதந்திர ரீதியாக எங்களுடைய காரியங்களை செம்மையாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். அங்கே ஒளிவு மறைவற்ற தன்மையும், நீங்கள் சொன்னது போல அந்த பளிங்குத்தன்மையும், டிரான்ஸ்பேரன்சி அங்கே வேணும். நாங்களே எங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்ளக்கூடிய தன்மையும் எங்களுக்கு வேணும். மற்றவர்களை விமர்சிப்பதற்கு இடம் கொடுக்க வேணும், மற்றவருடைய கருத்துக்களை கேட்பதற்கு இடம் கொடுக்கணும். கண்ணை மூடிக்கொண்டு இதுதான் இந்த நிலையில தான் நிற்கணும், அசைய முடியாது என்று கூறுவது தவறு. நாங்கள் எங்களை திருத்த வேண்டும். முதலில் உள் பயப்பட்டு நாங்கள் எங்களை பார்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது இந்த விடயத்தில்?
ஆமாம், இப்போ இப்படியான முயற்சிகளை பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்று தெரிகிறது, ஒரு செலக்டிவ் அப்ரோச் இருக்கிறது. மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாரிய அமைப்புகள், முக்கிய அமைப்புகள், இப்போ பிரித்தானிய தமிழர் பேரவை போன்ற அமைப்புகள் இதிலே அழைக்கப்படாமல் ஒரு இப்படியான கூட்டங்களை மக்களுக்கு நாம் இந்த விடயங்களை வெளியே கூற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதிலே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம், நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், அந்த மக்களுக்கு இனி அப்படி ஒரு அவலம் நடக்காது என்றதுக்கு உறுதித்தன்மையை உருவாக்க வேண்டுமானால் அங்கே ஒரு விசாரணை ஏற்படுத்தப்பட வேண்டும். அங்கே பெர்பெட்ரேட்டர்ஸ், அதாவது அந்த குற்றவாளிகள் இனங்காணப்பட வேண்டும். அதற்கு பின் தான் ஒரு சரியான தீர்வை ஏற்படுத்த முடியும். ஆனால் குற்றவாளிகள் நடந்து திரியும் அதே இடத்தில் அந்த குற்றவாளிகள், அந்த அழிவை ஏற்படுத்தியவர்கள், அந்த கருவறுப்புகளை ஏற்படுத்தியவர்களை வைத்துக்கொண்டு ஒரு தீர்மானத்தையோ இல்லை அரசியல் தீர்வையோ எப்படி அங்கே அமுல்படுத்த முடியும் என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. ஒரு விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்கிறீர்கள். உள்ளக விசாரணை கூறுகிறீர்களா அல்லது அனைத்துலக மயப்படுத்தப்பட்ட ஒரு விசாரணையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? இது மிகவும் தெளிவான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. பிரித்தானிய தமிழர் பேரவையை பொறுத்தமட்டில் அனைத்துலக சுயாதீன விசாரணை என்பது தொடர்ச்சியாக நாங்கள் கூறி வருகிறோம். இன்று அது அதற்கான நியாயத்தன்மைகள் இன்னும் கூடிக்கொண்டு போகிறது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு சர்வதேச இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் தான் தேவை. இந்த இடத்தில் நாங்கள் இனி முடிவுக்கு வர வேண்டிய நேரம். இங்கே தென்னாப்பிரிக்காவில் கூட போகின்ற அந்த மாநாடு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தையும் தென்னாப்பிரிக்காவையும் டிஎன்ஏயையும் டயஸ்போரா என்ற ஒரு அமைப்பையும் கொள்ளப்போகிறது. புலத்தை எடுத்துக்கொண்டால் மக்களால் ஒரு வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட டிஜிடி கூட அதற்குள் இல்லை என்று நான் அறிகிறேன். அப்படி என்றால் இதன் சூழ்ச்சியோ அல்லது அடிப்படை இதன் பின்னணி என்ன? தாயகம், தேசியம், தன்னாட்சி என்ற விடயங்களை தவிர்த்து ஒரு தீர்வை பற்றி பேசுகிறார்களோ என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுகிறது. அப்படி என்றால் இது மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா என்பதே என்னுடைய கேள்வியும். இன்று இந்த இடத்தில் நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிறுத்திக் கொள்வோம். ராஜ்குமார் அவர்களே, தாங்கள் பங்கெடுத்ததற்காக நன்றி. உறவுகளே, இது பிரித்தானிய தமிழர் பேரவையின் ஒரு கருத்து நிகழ்ச்சி. இன்னும் வேறு உறுப்பினர்களுடன் இந்த நிகழ்ச்சி தொடரும். நன்றி, வணக்கம்.